வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு பார்க்க போகிறோங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாங்க. எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க, கடுகு, வெங்காயம், தட்டைப்பயிறு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க, சாம்பார் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க, உப்பு, சுரக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தக்காளி, சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, தேங்காய் 2 ஸ்பூனு, பெருங்காயம் தேவைக்கேற்ப, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயத்தையும் தக்காளி பூண்டு இதை மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஆற விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுப்போம். அது நல்லா ஹீட் ஆனது எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாச்சுங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்குவோம், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுரக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போங்க. அதில் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள் சுரக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதையும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. சுரக்காய் பாதி அளவு வெந்துருச்சுங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் தட்டைப்பயிறு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ அதில் தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிடலாம் குழம்புல. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.